குட் மார்னிங். ஹேப்பி சண்டே எவ்ரிவன். தண்ணி கொதிச்சிருச்சு. குளிச்சுட்டு வந்து உடம்பு நல்லா தொடச்சிட்டு துணி மாத்திட்டு பல்லு விளக்குனேன். பல்லு விளக்கி முடிச்சிட்டு காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டேன். காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு பூ மார்க்கெட் போகணும். அதனால பாட்டி வீட்டுக்கு வந்து என் மாமியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பூ மார்க்கெட் வந்தாச்சு. எந்த பூ வாங்கலாம்னு ஒரே கன்ஃபியூஷன். அதனால மார்க்கெட்டை கொஞ்சம் நேரம் சுத்தி பார்த்தோம். இந்த கத்திரி ப்ளூ கலர் பூவை பார்க்கும்போது என்னோட காதலியோட ஞாபகம் வந்துருச்சு. அதை விட்டு தள்ளுங்க. 1 கிலோ மஞ்சளும் ஆரஞ்சும் சாமந்தி பூ வாங்கணும். வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில கறி வாங்கினேன். பாட்டி வீட்டுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பேக் எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வந்தேன். சின்ன வேலை இருந்தது. எந்த மாதிரினா இங்க பேர் எழுதணும், எவ்வளவு அடி தண்ணி இருக்குது அது இந்த இடத்துல எழுதணும், வயர்லெஸ்ல மத்தவங்களுக்கு சொல்லணும். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆஃபீஸ்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்க கூட காஃபி குடிக்கிறதுக்கு வந்தேன். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அவனோட இடத்துல அவனை விட்டுட்டு என்னோட வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா வேலை மேல விட்டுட்டு போக கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தா சட்டல் போட்டு இருந்துச்சு. எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓனரோட போன் வந்துச்சு. லீவ் கொடுத்துட்டாங்க. திரும்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பாட்டி வீட்டுல விட்டுட்டு ரொம்ப நாளா கேமராவை சுத்தம் பண்ணல. கேமராவை சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு இறந்து போனவங்களை நினைவுபடுத்துற நாள். இறந்து போனவங்க எல்லாத்தையும் நினைவுபடுத்தி கையெடுத்து கும்பிட்டு கறி குழம்பு சோறு அது கூட தயிர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க பாட்டி கையால செஞ்ச சாப்பாடு ரொம்பவும் சூப்பரா இருந்தது. மனசும் வயிறும் ரெண்டும் நிறைஞ்சிருச்சு. பாட்டி வீட்ல இருந்து கிளம்பி பார்க்குக்கு வந்தேன். இவரோட பையனோட போட்டோ வீடியோ ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குது ஒரு முறை நீங்களும் பாருங்க. தண்ணி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கேமரா அதோட இடத்துல வச்சுட்டு கிளம்பிட்டேன். நானும் எங்க அண்ணனும் எங்க மாமியும் எங்க கிறிஸ்டியன்ல இறந்து போனா அடக்கம் பண்ற கல்லறைக்கு வந்தோம். எங்க முன்னோர்களுக்கு பூ போட்டு மரியாதை செலுத்துறதுக்கு. நாங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. என்ன பூவால ஹார்ட் போட சொன்னாங்க. அதுலதான் நான் கலை சிறந்தவன் ஆச்சு. டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மாவையும் மாமியும் வீட்டுல விட்டுட்டு திரும்பி நான் வந்தேன். நைட்டு 7 மணி ஆயிருச்சு. பாட்டியும் அண்ணனையும் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். தக்காளி சட்னியும் 65 சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அடுத்த நாள் காலையில மீண்டும் சந்திப்போம். இரவு வணக்கம்.